மாவட்டங்களின் அதிகார மையம் யார்? தென் மாவட்டங்கள்ல சூரிய கட்சிக்குள்ளேயே அதிகார போட்டி உச்சத்துல இருக்கிறதா சொல்றாங்க. தூத்துக்குடியில அக்கா தம்பிக்கு இடையிலேயே உள்ளூர்ல யாருக்கு அதிக அதிகாரம் அப்படிங்கிற போட்டி வந்துருச்சாம். அதனால 2 பேரோட ஆதரவாளர்களும் தனித்தனி குரூப்பா செயல்படுறாங்களாம். இலை கட்சியில இருந்து சூரிய கட்சிக்கு வந்து கோலோச்சிக்கிட்டு இருந்தவருக்கும் இப்ப நிலைமை சரியில்லையா. அதனால உடல்நிலைய காரணமா காட்டி ஓய்வெடுத்துக்கலாமா அப்படின்னு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாராம். அதே மாதிரி இலையில இருந்து சூரிய கட்சிக்கு வந்த சாத்தூர்காரரும் தன்னோட அரசியல் அனுபவத்துக்கோ வயசுக்கோ உண்டான மரியாதை கிடைக்கலன்னு ஆதங்கத்துல இருக்கிறாராம். அதனால அவரும் ஓய்வெடுக்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறாராம். தந்தையின் மரணத்திற்கு பிறகு அரசியலுக்கு வந்த அமைச்சரான பெண் மருத்துவர் குடும்பமும் உரிய அங்கீகாரம் கிடைக்காததால வருத்தத்துல இருக்குதாம். இதுவரைக்கும் சூரிய கட்சியோட பரம எதிரிகளா இருந்துட்டு அரசியல்ல வேற போக்கிடம் இல்லாம இப்ப கட்சிக்குள்ள வந்தவருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட கட்சி விசுவாசியான தனக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற வேதனையில அவரும் ஒரு பக்கம் ஓரமா ஒதுங்கி இருக்கிறாராம். இதுக்கு இடையில மாநில அரசியலுக்கு வரப்போறதா பரபரப்பா பேசப்படுற பெண் வாரிசு தென் மாவட்டங்களோட பொறுப்பாளரா இருக்கிறதால தூத்துக்குடிய மையமா வச்சுதான் செயல்படுறாராம். அதே சமயத்துல ஈசனான மாப்பிள்ளையும் தென் மாவட்ட அரசியல்ல மூக்க நுழைக்கிறாராம். கட்சி நிர்வாகிகளை மட்டுமல்லாம எதிர்கட்சி நிர்வாகிகளையும் அவர் சந்திச்சு பேசுறாராம். ஏதோ ஒரு கணக்கு போட்டு தென் மாவட்ட பிசினஸ் பெருந்தலைகளையும் சந்திச்சு பேசுற மாப்பிள்ளை எந்த ரூட்ல போறாருன்னு யாருக்குமே புரியலையாம். பெண் வாரிசு சின்ன வாரிசை தாண்டி இப்ப மாப்பிள்ளை வாரிசும் உள்ள வரதால யார் பின்னால போறதுன்னு தெரியாம தென் மாவட்ட நிர்வாகிகள் முழிச்சிட்டு இருக்கிறாங்களாம். ஏற்கனவே விசில் கட்சியோட வரவும் தாமரையோட வளர்ச்சியும் சவாலா இருக்கிற நேரத்துல கட்சிக்குள்ள நடக்கிற அதிகார போட்டியால தென் மாவட்ட சூரிய கட்சி தொண்டர்களோட நிலைமைதான் ரொம்ப பரிதாபமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியா? சரி.